தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ரம்ஜானை கொண்டாடி வரும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றதுடன் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். டெல்லியின் ஜும்மா மசூதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி தொழுகையில் ஈடுபட்டனர். ரமலான் பண்டிகையான இன்று வங்கிகள் வழக்கம் போல செயல்படும். 2024-25 நிதியாண்டுக்கான கணக்குகளை முடிக்க வேண்டியிருப்பதால் விடுமுறை இல்லை என RBI விளக்கம். வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் தொடக்கப் பள்ளிகளுக்கான முழு ஆண்டு தேர்வை முன்கூட்டியே முடிக்க திட்டம். ஏப்ரல் 18ஆம் தேதி கோடை விடுமுறை தொடங்கும் என அறிவிப்பு. சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். பெருவாரியான கோரிக்கைகளை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு. திமுகவின் வெற்றியை பறிக்க பல கோணங்களில் எதிரிகளை எதிர்க்கட்சிகள் உருவாக்குவதாக முதலமைச்சர் காட்டம். என்ன திட்டம் போட்டாலும் முறியடிப்போம் என்றும் நம்பிக்கை. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அமைச்சர் அமித்ஷா கூறியதே இறுதியானது. டெல்லியிலிருந்து கோவை திரும்பிய அண்ணாமலை விளக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க இருப்பதாக தகவல். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலனை. சேலம், மதுரை, கரூர், ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பம். நாளை முதல் வெப்பம் சற்று குறைய வாய்ப்பு என்றும் கணிப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ராஜஸ்தான் ராயல்ஸ். தொடர்ந்து 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்த CSK. அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடப்பதாக அமித்ஷா கூறியதே இறுதியானது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக அதை மறுத்து வரும் நிலையில் அண்ணாமலை இப்படி கூறியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை கூட்டியுள்ளது. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணியா? தமிழ்நாடு அரசியலில் இதுதான் தற்போது மில்லியன் டாலர் கேள்வி. கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு பாஜகவுடனான கூட்டணியை முறித்த அதிமுக 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து கூறி வந்தது. இந்நிலையில்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போடப்பட்டதாக எதிர்பார்ப்பு நிலவியது. சந்திப்பு முடிந்த கையோடு 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார் அமித்ஷா. ஆனால் டெல்லியிலிருந்து திரும்பிய எடப்பாடி பழனிசாமியோ மக்கள் பிரச்சினை குறித்தே விவாதித்ததாக திட்டவட்டமாக கூறினார். கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்த நிலையில் அதற்கு மாறாக தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் டெல்லியிலிருந்து கோவை திரும்பிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கூட்டணி விஷயத்தில் தற்போது அமித்ஷா தெரிவித்ததுதான் இறுதியானது, அதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சூசகமாக தெரிவித்தார். கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாநில பாஜக விரும்பவில்லை என கடந்த காலங்களில் பேசியது குறித்தும் அண்ணாமலை விளக்கமளித்தார். நீங்க பாப்பீங்கன்னா வருங்காலத்தில் நீ பாப்பீங்க, எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல, நீங்க பாப்பீங்க. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன், நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேசிட்டேன் டெல்லியில். என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாத்தி மாத்தி பேசுறவன் அண்ணாமலை கிடையாது. இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என்றார். இந்த கருத்திற்கு பதில் சொல்லக்கூடியவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அவர்தான் அதற்கு உரிய நேரத்தில் உரிய பதிலை நிச்சயமாக அறிவிப்பார்கள்.
அதிமுகவினருக்கே தெரியாமல் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் யாரையும் ரகசியமாக சந்திக்க வேண்டியதில்லை என்றும் அண்ணாமலை கூறினார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஃப்ளைட்டில் யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்குறாங்க அப்படின்னு மீடியாவில் நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதில் யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடைபெறவில்லை என்று அதிமுக கூறுவதும், அக்கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக பாஜக தொடர்ந்து கூறி வருவதும் இருதரப்பு தொண்டர்களுக்கிடையே குழப்பத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணி குறித்தும் இதற்கான எதிர்வினைகளையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். செங்கோட்டையன் என்ற பெயர் சில மாதங்களாக அதிமுகவில் ஏற்பட்டுள்ள சலசலப்புகளின் மையப்புள்ளியாக உள்ளது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் அசைக்க முடியாத நபராக வலம் வருபவர் செங்கோட்டையன். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த தலைவர் செங்கோட்டையன் இடையிலான பனிப்போர் நிலவி வந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அது வெட்ட வெளிச்சமானது. இருவருக்கும் இடையே கருத்து மோதல் இருப்பதாக கூறப்படும் சூழலில் 25ஆம் தேதி திடீரென்று டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இது தொடர்பான பேச்சுக்கள் அடங்குவதற்குள் கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை ரகசியமாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி இணங்காவிட்டார். செங்கோட்டையன் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி 2026 தேர்தலில் கூட்டணி அமைத்து களம் காண பாஜக காய் நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனுக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து மத்திய புலனாய்வு அதிகாரிகள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாதுகாப்பிற்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்றார். விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்க இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்க வைக்கிறோம். நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப்பின் பண்றாங்க, அப்படித்தான் நான் பாக்குறேன். அதனால மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதுல ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். செங்கோட்டையனை விட எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிக பாதுகாப்பு தேவைப்படுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் குறிப்பிட்டார். எடப்பாடி அவர்கள் முதல்வராக 4 வருட காலம் பணியாற்றியவர். வருகிற இந்த 2026 மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய அரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறவர். அவருக்கு Z+ பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மத்திய அரசு பாதுகாப்பு வழங்குகிறது என்றால் அதில் காரணம் இருக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம், அதனால அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையனை வச்சு ஒருங்கிணைத்த அதிமுக உள்ள கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் காற்றில் உள்ள செய்திகள் தானே, அதுக்கெல்லாம் நம்ம போய் யூகத்துக்கும் இந்த மாதிரி வதந்திகளுக்கும் செய்திகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. அண்மையில் தாவேக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கிய நிலையில் தற்போது அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க இருப்பதாக வெளியான தகவல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.